அனைவருக்கும் வணக்கம். இனியோட சிங்கிள் கார்ட் ரீடிங் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இனியோட ரீடிங்கான கார்டு பார்த்திங்கன்னா டெம்பரன்ஸ். இந்த ஏஞ்சல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஏஞ்சல் வந்து லேண்ட்லேயும் கால் வச்சிட்ருக்கு, வாட்டர்லேயும் கால் வச்சிட்ருக்கு. ஸோ தட் நம்மளோட எமோஷன் எப்படி இருக்கணும், எர்த் எனர்ஜிலையும் பேலன்ஸ்டாக இருக்கணும், எமோஷ்னல் எனர்ஜிலையுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது வாட்டர் எலமெண்ட்லேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும், எர்த் எலமெண்ட்லேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அவங்க கையில் இருக்க கப்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இமோஷ்னல் அண்ட் ஃபீலிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதுவுமே இன்றைக்கி ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிறதுக்கான நாள். இன்றைக்கி ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஷனாக ஒரு வேலையை வந்து படன்னு செய்கிறதுக்கான நாள் இது கிடையாது. பீஸ் அண்ட் சட்டிலாக செய்கிறதுக்கான நாள். ரொம்ப பீஸாக ரொம்ப கம்போஸ்டாக செய்யுங்க, பேஷண்ட்டாக செய்யுங்க. ரொம்ப வந்து யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணணும் இதுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஏதோ ஒரு மற்றவங்க நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்தாலும் பேஷண்ட்டாக அவங்கள விட்டுட்டு போகிறது இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு சிறந்த காரியமாக இருக்கணும். இந்த ஏஞ்சலோட ஃபேஸை நம்ம பார்க்கும் பொழுதே அவங்க நிற்கிற அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதே தெரியும் அவங்க வந்து எவ்வளோ காமாக இருக்காங்க, பேஷன்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து எதுக்குமே பதட்டமே படல. ஸோ நம்மளும் இந்த நாளை வந்து ரொம்ப பேஷன்ஸாக கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் இந்த ஃபர்டிலிட்டி லேண்ட்லாம் பாருங்கள், பக்கத்தில் இருக்க லேண்டெல்லாம் எவ்வளோ செழிப்பாக பூத்துருக்கு, பூவெல்லாம் பூத்து ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குது. அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயுமே இன்றைக்கி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது பேஷன்ஸ், காம்னஸ். ஒரு யோகா பண்ணும்பொழுதோ இல்லைனா மெடிடேஷன் பண்ணும்பொழுது என்ன ஒரு காம்னஸ் நம்ம மன அமைதிக்குள்ளே வருமோ அது மாதிரி எந்த ஒரு காரியம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் அதை வந்து உங்கள் டிவைன் எனர்ஜி கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் பொறுப்பு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த ரிசல்ட்டை எனக்கு பெனிஃபிஷரியாக வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகி நேச்சுரலாகவே மேனிஃபெஸ்ட் ஆகி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனியோட நாளுன்றது பேஷன்ஸாக போக வேண்டிய நாள். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரிசல்ட்டுக்காக ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் காலேஜ் சீட்டுக்கான அப்ரூவலாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சுப்பீரியர் கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு அப்ரூவல் தேவைப்படும். இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பற்றியே யோசனை பண்ணி மற்றவங்கக்கிட்ட அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அதை வந்து டிவைன் எனர்ஜி கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன காடு பிடிச்சிருக்குதோ அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இது உன்னுடைய பொறுப்பு, எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுன்னு கேளுங்க. கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு உங்கள் கடவுள் மேனிஃபெஸ்ட் பண்ணி தருவார். அதே மாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்போஸ் ஏதோ ஒரு மெடிக்கல் ரிசல்ட், ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்ற போது உங்களுடைய பொறுமைன்றது ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும், ரொம்ப காமாக இருக்கணும், ரொம்ப கம்போஸ்டாக இருக்கணும். ரொம்ப அதை பற்றியே குழப்பமாக அடைஞ்சிட்டு இது மாதிரி நடந்துருமோ நீங்கள் எதை பற்றி ரொம்ப அதிகப்படியான ஒரு தாட்டை வச்சிட்ருக்கீங்களோ அதுவே தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அந்த தாட்டுமே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு நடக்க போச்சுன்னா கூட அதற்காக வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு வழி எனக்கு காட்டுறாரு அப்படின்னு ஒரு முழுசாக ஒரு நம்பிக்கையை வைங்க. கண்டிப்பாக அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு தவறாக தான் வந்துருச்சு அப்படின்னாலுமே பரவாயில்ல, இதற்கான பாசிட்டிவிட்டி என்னவாக இருக்குதுன்னு எனக்கு வந்து இந்த டிவைன் காட் காட்டுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த தாட்டையும் அந்த பிலீஃபையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏஞ்சல் இன்றைக்கி பிளஸ்ஸிங்காக வந்திருக்கு. ஏஞ்சல் வந்து இந்த நாளை வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கொடுக்க போது ரொம்ப ப்ராஸ்பெரிட்டியான நாளாக அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பேஷன்ஸாக இருங்க, அதே மாதிரி காமாக இருங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க.